ரீசெண்டாக நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோடைய வந்திருக்க 3 படங்களுடைய ரிவ்யூவை இப்போ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு டாஸ்டர் படம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துடலாம். நம்ம ஹீரோ கொடூரமான கஞ்ச பிசினாரு. ஆனால் ஹீரோயின் கட்டாயப்படுத்தியதுனால 5000 ரூபா மதிப்பு கொண்ட ஒரு டோஸ்டர் மிஷினை வாங்கி அதை திருமண ஜோடிக்கு அன்பளிப்பாக தராரு. திடீர்னு கல்யாணம் பாதிலேயே நின்று போயிடுச்சு. உடனே அப்போ கொடுத்த டோஸ்டர் மிஷினை வாங்கிட்டு வந்துடலாம்னு ஹீரோ மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிறாரு. அதன் பிறகு நடக்கக்கூடிய காமெடி கிரைம் தான் இந்த படம். ஹீரோ அண்ட் ஹீரோயின் 2 பேருடைய பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தது. ஹீரோயினுக்கான போர்ஷன் படத்தில் கம்மி தான், ஆனால் இவங்க வந்த சீனெல்லாம் சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. படத்துடைய முதல் 1 மணி நேரமும் கடைசி 30 நிமிஷமும் சூப்பராக என்கேஜ் பண்ணிச்சு. காமெடி பல சீன்ஸில் ஒர்க் ஆகுச்சு. நெகட்டிவ்னு பார்த்தோம்னா இடையில ஒரு 30 நிமிஷ காட்சிகள் இழுவையாகிடுச்சு. குறிப்பாக கிளாமர் கலந்த பாட்டி ஒருத்தவங்க வருவாங்க. அவங்களுடைய கேரக்டர்லாம் போர்ஷனில் சுத்தமாக ஒர்க் ஆகலை. 18+லாம் கிடையாது. தமிழ் டப்பிங்கோடைய இந்த படம் ஸ்ட்ரீம் ஆகிக்கிட்டு இருக்க. அடுத்து 180 படம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துடலாம். ஹீரோவுக்கும் வில்லனுக்கும் ஏற்பட்ட ஒரு கைகலப்பில் வில்லன் ஹீரோவுடைய மகனை சுட்டுப்புடுறான். நம்ம ஹீரோ வில்லனை பழிவாங்க களமிறங்குறாரு. இதன் பிறகு நடக்கக்கூடிய ஆக்ஷன் அண்ட் த்ரில்லர் தான் இந்த படம். படம் முழுக்க ஒரு பரபரப்பான வைப்லேயே கொண்டு போயிருந்தாங்க. ஆனாலும் நான் இந்த படத்துக்கு 5க்கு 2.75 ரேட்டிங்ஸ் தான் தருவேன். காரணம், கிளைமேக்ஸை இவங்க முடித்த விதம் எனக்கு ஒர்க் ஆகலை. படம் போக போக திரைக்கதையாக இருக்கட்டும், ரைட்டிங்காக இருக்கட்டும், ரெண்டுமே லூஸாக தான் இருந்தது. ரொம்ப டைட்டெல்லாம் கிடையாது, சலுப்பாகிடுச்சு. வயலன்ஸ் இருக்குது, 18+ சீன்ஸும் இருக்குது. தமிழ் டப்பிங்கோடையே இந்த படம் இப்போ அவைலபிளாக இருக்குது. அடுத்த ரூம்மேட்ஸ் படம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துடலாம். காலேஜ் படிக்கக்கூடிய நம்ம ஹீரோயினும் இவருடைய ரூம்மேட்ஸும் சேர்ந்து என்னென்ன அலப்பறை பண்ணுறாங்கங்கிறது தான் இந்த படம். ஒரு டீனேஜ் காமெடி ட்ராமா படம் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக இந்த படத்தை பார்க்கலாம். நான் இந்த படத்துக்கு 5க்கு 3 ரேட்டிங்ஸ் தரேன். அங்கங்கே வரக்கூடிய காமெடியெலாம் கொஞ்சம் ஒர்க் ஆகுச்சுங்க. கிளைமேக்ஸ் முடித்த விதம் கொஞ்சம் யூனிக்காக இருந்தது. திரைக்கதையெல்லாம் படத்தில் கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா 2 பேரும் என்னென்ன அலப்பறை பண்ணுறாங்கங்கிறத பார்த்துக்கிட்டே நீங்கள் கிளைமேக்ஸ் வரைக்கும் வந்துடலாம். கடைசி 30 நிமிஷம் நல்லாவே போகுச்சு. மொத்தத்தில் இந்த கூத்து கும்பாலம் அடிக்கக்கூடிய படங்களை நீங்கள் விரும்பி பார்க்குற ஆளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். 18+ சீன்ஸ்லாம் இருக்குது. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை.